வந்துட்டேன் எங்க எப்படி இன்னைக்கு எங்க கிளம்பிட்ட அப்படின்னு தானே நினைக்கிறீங்க? வேறங்க இன்னைக்கு டவுனுக்குள்ளதான். இன்னைக்கு என்ன வாங்க போறோம்டா, இன்னைக்கு வந்து வீட்டுக்கு தேவையான பொருள்கள்லாம் வாங்க போறோங்க. அதாவது தீபாவளிண்டாவே அப்படியே தெரு ஓரத்தில் நிறைய வியாபாரிகள் கொண்டு வந்து இன்னைக்கு நிறைய பொருளை கொண்டிருப்பாங்க. இன்னைக்கு நாளைக்கு நைட்டு விடிய 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 கடை இருக்குங்க. விடிஞ்சிடும் 3 மணிக்கு போனோம்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் கொஞ்சம் மலிவாகவே கிடைக்கும் பார்த்துக்குங்க. அந்த மாதிரி இன்னைக்கு பொருட்கள்லாம் வாங்குறதுக்காக வேகத்தில் நாங்கள் கிளம்பிக்கிட்டு இருக்கோம். மழை வரதுக்கு முன்னே வெள்ளனை கிளம்பிடி அப்படின்னு கிடந்தாரு. இரியா நம்ம மக்கள்கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன் அப்படின்னு ஓடி வந்து உங்களோட சொல்கிறதுக்காக ஓடியாதுட்டு. அதாவது வீட்டுக்கு தேவையானது மேட்டு, தலைவாணி போகிற, அப்புறம் வந்து இது மாப்பு, அப்புறம் அந்த மளிகை சாமான், அப்புறம் கொஞ்சம் என் மயனுக்கு என் புருஷனுக்கு பேண்ட் எடுக்காமல் கிடக்கல அந்த பேண்ட்டு, எங்கள் அம்மாவுக்கு சேலை எடுத்து பாருங்க அது பூனமாக இருக்கா. கல் எடுத்தது கல் குத்துதுன்னு இப்போ வெறும் பூனம் எடுத்துருக்கேன். நல்லா பழகலான்னு எனக்கு வேணும்ருச்சு. சரி விடு, அந்த சேலையை நாங்கள் அடிக்கிறேன், உனக்கு நல்ல சேலை எடுத்துகிட்டு விடு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு சேலை இதையும் எடுத்துகிட்டு வந்துடுவோம்னு சொல்லிட்டு இன்றைக்கி கிளம்பிட்டோம்ங்க. எங்கள் ஆன்லைனில் நிறைய பேர் ஆர்டர் பண்ணிவிட்டு வீட்டுக்குள்ளேயே போன நோண்டிக்கிட்டே கிடந்துட்டு கிடப்பாங்க. அதில் இல்லைங்க சந்தோஷம். என்னை மாதிரி நம்ம வாட்டுக்கு புருஷன் கையை பிடிச்சிக்கிட்டு ஒன்றொன்றுக்கும் ஒவ்வொரு சேலையை கட்டி போய் சாமானை வாங்கிக்கிட்டு புருஷன் கொடுக்குற ஒரு முளை பூவை வாங்கி வச்சுக்கிட்டு அப்படியே அவர் வாங்கி கொடுக்குற திம்படத்தை திண்டுக்கிட்டு அப்படியே வர்றதில் கிடைக்கிற சந்தோஷமே தனிங்க. நான் அப்படித்தான் சொல்லுவேன். ஆன்லைனில் ஆர்டர் போடுறது தப்பு இப்படிலாம் சொல்ல வரல, அதில் எந்த சந்தோஷமும் இல்லைன்னு சொல்ல வரேன். என்னை மாதிரி நல்லபடியாக தீபாவளியை நீங்களும் சந்தோஷமாக கொண்டாடுங்க. பொருள் கொட்டையெல்லாம் வாங்கி நல்லா பற்றியாக கொண்டாடுங்க. நாங்கள் கிளம்பிட்டோம். போய் வீட்டுக்கு தேவையான பொருளை பூரா வாங்கிட்டு வரோம். மாப்பு ஒரு மாப்பு வாங்கினா நல்லாவே வாங்கலாம். ஆம்பளையால் விட்டால் ஒழுங்காக வாங்கிட்டு வர தெரியாது, ஏமாற்றி போடுறாங்க. நம்ம உடம்புனா நல்லா பார்த்துக்கிட்டு வாங்குவோம். வீட்டுக்கு தேவையான பொருள்கள் பூரா வேணும்ல, என்ன சொல்றீங்க? இப்போ தான் கொஞ்சம் குறைச்ச விலையில் கிடக்கும். அதான் போய்கிட்டு இருக்கான். விடிய விடிய இருக்கும் கடை. ஆனால் மழை வந்துடும். நைட்டு இல்லை பிள்ளையை விட்டுட்டு போக முடியாது. அதே பகல்லே போய் கிளம்பி அந்த துணிமணியை எடுத்துக்கிட்டு வந்துடும். கிளம்பிட்டோமுங்க. நீங்கள் ஒரு லைக் பண்ணுவீங்க. நான் போய் எல்லா சாமானும் வாங்கிட்டு வந்து அதையும் என்னென்ன வாங்கிட்டு வந்தேன்னு உங்களை காட்டி போடுறேன். போயிட்டு வரட்டா? லைக் பண்ணுங்க. இந்த வாரிங்கோ எங்கள் வீட்டுக்காரர் கத்திரி கிடக்காது. ஏமா என்னம்மா இது விளக்கமாறு வாங்க போகிறது கூட சொல்லணும் அப்படின்னு கிடக்காரு. ஏன் சொன்னாண்ணா என்ன மக்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். நாளைக்கு அவங்களும் வீட்டுக்குள்ளேயே எடுத்துக்கிட்டு ஆன்லைனில் ஆர்டர் பண்ணாமல் போய் நம்மளும் சந்தோஷமாக இருந்து வருமே. டவுனுக்கு கட்டுக்குள்ளே போயின்னு போவாங்கல்ல, டவுனுக்குள்ளே போய் பாருங்க. அப்படி ஒரு தீபாவளி சனமாக அந்த சாதி சனத்தை எல்லாம் சங்காதி சங்கத்தை பார்த்தாவே நம்மகிட்ட இருக்கிற பீடை கூட தீர்ந்து போயிடும். ஆமாம், போய் நல்லபடியாக கொடுத்துகளில் பக்குவமாக போயிட்டு பக்குவமாக சாமானை வாங்கிட்டு வாங்க. வீட்டுக்குள்ளே நடந்துக்கிட்டே ஆர்டர் பண்ணிட்டு கிடக்காதீங்க. சரி நான் கிளம்பிட்டேன். இந்த வாரங்கோ இந்த வாரேன் கத்தாதீங்க.